இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என்ற வணிக சாம்ராஜ்யம் நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நியூயார்க்கின் மைய பகுதியில் இருக்கும் இந்த நிறுவனம் ஒரு தனியார் அமெரிக்க கூட்டு நிறுவனம் ஆகும். இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வணிக நலன்களுக்கான ஒரு முதன்மை ஹோல்டிங் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. 1927ஆம் ஆண்டு ட்ரம்பின் பாட்டி மற்றும் தந்தையால் தொடங்கப்பட்ட எலிசபெத் ட்ரம்ப் அண்ட் சன் என்ற நிறுவனம் 1971இல் ட்ரம்ப் கைக்கு வந்தவுடன் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் என பெயர் மாற்றப்பட்டது. ரியல் எஸ்டேட், கோல்ஃப் ரெசார்ட்கள், உயரக கிளப்கள் என பல துறைகளில் ஈடுபடும் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அமெரிக்கா மற்றும் சர்வதேச அளவில் ஆடம்பர குடியிருப்பு கோபுரங்கள், ஓட்டல்கள் மற்றும் வணிக சொத்துக்களை சொந்தமாக வாங்கி குவித்திருக்கிறது. இந்த வியாபார பின்னணி கொண்ட அமெரிக்க அதிபர்தான் கடந்த 10 ஆண்டுகளாக தனது குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் மூலம் அமெரிக்காவுக்கு வெளியே அதன் மிகப்பெரிய சந்தையாக இந்தியாவில் முதலீடு செய்து வருகிறது. முதலாக 2012ஆம் ஆண்டு 3 மில்லியன் சதுர அடியில் இந்தியாவுக்குள் கால் பதித்த ட்ரம்ப் நிறுவனம் இன்றைக்கு சுமார் 11 மில்லியன் சதுர அடியாக தனது வணிகத்தை விரிவுபடுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு வரை முன்னணி கட்டுமான நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்களை ஏற்படுத்திய ட்ரம்ப் நிறுவனம் மும்பை, புனே, கொல்கத்தா மற்றும் குருகிராமில் சுமார் 7 ப்ராஜெக்ட்களில் இருந்து குறைந்தது 175 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்காவின் 47வது அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவரது நிறுவனம் இந்தியாவின் ட்ரைப்கா டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து குருகிராம், புனே, ஐதராபாத், மும்பை, நொய்டா மற்றும் பெங்களூருவில் குறைந்தது 6 ப்ராஜெக்ட்களை அறிவித்தது. இது ட்ரம்பின் வியாபார வளர்ச்சியில் இந்தியாவில் மேலும் 8 மில்லியன் சதுர அடியை சேர்த்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் டவர்களை விட 10 ட்ரம்ப் டவர்களின் தாயகமாக இந்தியா மாறியுள்ளது. ட்ரம்பின் நிறுவனத்தின் இந்த விரிவாக்கம் ஆடம்பர ரியல் எஸ்டேட்டுக்கான லாபகரமான சந்தையாக இந்தியாவின் திறனை எடுத்துக்காட்டியுள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தின் மீதான ட்ரம்பின் ஆர்வத்தையே இது வெளிக்காட்டுகிறது. இந்த சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் 6 கோடியில் தொடங்கி 25 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆகியோரை குறிவைத்து நடக்கும் வியாபாரமாகும். இந்த ஆடம்பர குடியிருப்புகளின் ஒருங்கிணைந்த விற்பனை மதிப்பு 7500 கோடி ரூபாயை எட்டும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. குருகிராமில் உள்ள தங்கள் அதி ஆடம்பர ட்ரம்ப் பிராண்டட் குடியிருப்பு திட்டத்தில் 298 யூனிட்களையும் ட்ரம்ப் நிர்வாகம் வெற்றிகரமாக விற்றுள்ளன. ட்ரம்ப் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவில் முதலீடு செய்வது நம்பிக்கைக்கு உரியதாக உள்ளது என்பதையே படம் பிடித்து காட்டுகிறது. இந்தியாவில் முதலீடு செய்து தன் சொந்த அனுபவத்தின் மூலம் அதிக அளவில் லாபம் பார்த்த அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் ஒரு டெட் எக்கனாமி என்று சொல்லியிருப்பது நகைப்புக்குரியதாக உள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.